பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். பிரியமானவர்களே, எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி மூலமா வருகிற வார்த்தை தீர்க்கமான வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை, அது சத்திய வார்த்தையா இருக்கும். என் பைபிள் சொல்றது, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார். பல ஆட்கள் பார்க்கிறோம் காணொலியில, மாமியார் கொடுமைப்படுத்தினா, மருமகன் பிரச்சனை பண்ணா, இப்படி எல்லாம் கதை கட்டுக்கதைகளுக்கு மக்கள் செவி கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். சத்தியம் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கேட்க போற வசனம் என்னவென்றால், சங்கீதம் 141 சங்கீதம் 5 வசனம். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்கள் நீதிமான்கள் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். நீதிமொழிகள் 11:8, சங்கீதம் 25:22, சங்கீதம் 60:11 வசனத்தை வாசி. அவர்கள் இக்கட்டிலே இன்னும் நான் ஜெபம் பண்ணேன். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் படுகிற வேதனைகள், உபத்திரங்கள் வெளியே சொல்ல முடியல. இக்கட்டிலே மனசுடைய உதவி விருதா பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இக்கட்டான சூழல் இருக்கிறாங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு உதவி உங்ககிட்ட நாடி வருகிறார்களா? உதவிக்கா ஜெபம் பண்ணி சொல்லி உதவி நாடுகிறார்களா? பிளீஸ், பிரியமானவர்களே, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இல்லை, நான் ஜெபம் பண்ண, இன்னும் நான் ஜெபம் பண்ண. பிரியமானவர்களே, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும், நீங்கள் பரிந்து பேசும், நீங்கள் பரிதபிக்கும் போது நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த 11ஆம் மாதத்திலே பல பரிசுத்தவான்கள் ஒருவேளை பலவீனத்தில, வியாதியில, தேவை மத்தியில கூக்குரல் விட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும். அந்த சத்தம் உங்க காதிலே தொனிக்கட்டும், சொப்பனத்திலே தொனிக்கட்டும். அவளுக்காய் பரிந்து பேசு. சாமுவேல் சொல்லுகிறார், உங்களுக்கான விண்ணப்பம் செய்யாவிட்டால் நான் பாவம் செய்யணும் இருப்பேன். நாடி வர மக்கள், உதவி செய்யற மக்கள், கேட்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு அவளுக்கு பதில் கொடுப்பார். உங்களுக்கு மகிமை உண்டாகும். God bless you.